ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி. நான் உங்கள் மீரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ப்ரொனவுனோட பார்ட் 2. ஆல்ரெடி பார்ட் 1 அப்லோட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொனவுனோட பார்ட் 2 பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, வித்தவுட் எனி டிலே நம்ம டாபிக் உள்ள போகலாம். பொசசிவ் ப்ரொனவுன் ஆல்ரெடி வந்து பர்சனல் ப்ரொனவுன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அண்ட் இட்ஸ் யூசேஜ் இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பொசசிவ் ப்ரொனவுன் அண்ட் இன்னும் சில டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பொசசிவ் ப்ரொனவுன் எதுக்காகனா ஒரு ஓனர்ஷிப் நேம்லேயே இருக்கு பொசசிவ். ஓகேவா? இட் மீன்ஸ் ஓனர்ஷிப், அதாவது ஒரு ஓனர்ஷிப்பை குறிக்கக்கூடிய ஒரு ப்ரொனவுன்ஸ். ஓகேவா? எதுனா மைன், யோர்ஸ், ஹர்ஸ், தேர்ஸ், ஆர்ஸ் இது எல்லாமே வந்து இட்ஸ் மைன், இட்ஸ் யோர்ஸ், இட் ஹர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பொசசிவாக நம்ம சொல்வோம். ஓகேவா? இங்கே முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நவுன் இஸ் நாட் யூஸ்ட் ஆஃப்டர் அ பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ் ப்ரொனவுன் ஃபாலோ பண்ணி ஒரு நவுன் வந்து யூஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, திஸ் இஸ் மைன். ஓகேவா? திஸ் இஸ் மைன் இதை ஃபாலோ பண்ணி ஏதாவது நவுன் போட முடியுமா? போட முடியாது. அண்ட் திஸ் இஸ் யோர்ஸ். இதுவும் ஒரு பொசசிவ் ப்ரொனவுன். இதை ஃபாலோ பண்ணி நம்மளால நவுன் போட முடியுமா? முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர், யோர், ஹர், தேர் எக்ஸெட்ரா இது எல்லாமே வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். பார்ட் 1ல பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா என்ன, பொசசிவ் ப்ரொனவுன்னா என்ன, இது எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு பார்த்துருப்போம். ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு ஒன்று இருக்குது, பொசசிவ் ப்ரொனவுன்னு ஒன்று இருக்குது. ஸோ பொசசிவ் ப்ரொனவுனை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு என்ன வராது? நவுன் வராது. அதுவே பொசசிவ் அட்ஜெக்டிவை ஃபாலோ பண்ணி நவுன் வரும். ஏன்னா அட்ஜெக்டிவ்னால என்ன, ஒரு நவுனை டினோட் பண்ணக்கூடியது தானே. ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவை ஃபாலோ பண்ணி என்ன வரும்? நவுன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, திஸ் இஸ் மை கார். இந்த இடத்துல மைன்றது பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஸோ இதை ஃபாலோ பண்ணி என்ன வரும்? நம்மளுக்கு நவுன் வரும். அதே மாதிரி திஸ் இஸ் யோர் பென். இந்த இடத்துல யோர்ன்றது பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நவுன்ன்ற பென்ன்ற நவுன் என்ன ஆகும்? வரும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம யூஸ் ஆஃப் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் பார்ப்போம். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா when a verb comes between a noun and a pronoun, ஒரு noun and pronounக்கு between ஒரு verb வந்ததுன்னா அந்த யூஸ் பண்ணப்படுற pronoun வந்து என்னவா இருக்கணும்னா பொசசிவ் ப்ரொனவுனா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ தாட் திஸ் புக்ன்றது என்ன? நவுன். வாஸ்ன்றது என்ன? வெர்ப். எண்டில் ஒரு ப்ரொனவுன் வருதுன்னா அந்த ப்ரொனவுன் என்னவா இருக்கணும்? பொசசிவ் ப்ரொனவுனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பொசசிவ் ப்ரொனவுன் கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ சப்ஜெக்ட். பொசசிவ் ப்ரொனவுன் என்னவாகவும் யூஸ் பண்ணலாம், சப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். லைக் மைன் இஸ் அ நியூ புக். அந்த நியூ புக் வந்து யாருது? எந்து. ஸோ மைன் இஸ் அ நியூ புக் இந்த இடத்துல என்னவா வந்திருக்கு? சப்ஜெக்டாக வந்திருக்கு. அதே பொசசிவ் ப்ரொனவுன் கேன் பி யூஸ்ட் ஆல்சோ ஆஸ் அன் ஆப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஒன்னே ஒன்று தான், பொசசிவ் ப்ரொனவுன் ஃபாலோ பண்ணி ஒரு நவுன் வரக்கூடாது, அவ்வளவுதான். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐ ஹாவ் மை பென் ஆஸ் வெல் ஆஸ் யோர்ஸ்ன்றது இந்த இடத்துல என்ன? ஒரு ஆப்ஜெக்ட். என்கிட்ட ஏம் பென்னும் இருக்கு, உந்தும் இருக்கு. ஓகே, உந்துனா அவங்களுடைய ஓனர்ஷிப்பை குறிக்குது. ஓகேவா? ஸோ பொசசிவ் ப்ரொனவுன் சப்ஜெக்டாகவும் வரலாம், ஆப்ஜெக்டாகவும் வரலாம். when a pronoun is preceded by of we use a possessive pronoun. ஆஃப்க்கு முன்னாடி ஒரு பொசசிவ் ப்ரொனவுன், அதாவது சாரி ஆஃப்க்கு அப்புறம் ஒரு ப்ரொனவுன் வருதுன்னா அந்த ப்ரொனவுன் என்னவா இருக்கணும்னா பொசசிவ் ப்ரொனவுனா இருக்கணும் அப்படின்றாங்க. அதாவது ஆஃப் ஃபாலோ பண்ணி வர ப்ரொனவுன்ஸ் எல்லாமே வந்து பொசிட்டிவ் ப்ரொனவுனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஃப் இருந்து தட் பென் ஆஃப் யோர் இஸ் லாஸ்ட் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா தப்பு. தட் பென் ஆஃப் யோர் இஸ் லாஸ்ட் இப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா தப்பு. ஏன்னா ஆஃப் ஃபாலோ பண்ணி என்னதான் வரணும்? பொசசிவ் ப்ரொனவுன் தான் வரணும். that pen of yours is lost அப்படின்னு சொல்லி தான் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல்ஸ், பொசசிவ் ப்ரொனவுன்ஸ்க்கான ரூல்ஸ் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. பொசசிவ் ப்ரொனவுன் ஆர் நாட் யூஸ்ட் வித் வேர்ட்ஸ் லைக் செப்பரேஷன், லீவ், எக்ஸ்கியூஸ், மென்ஷன், ரிப்போர்ட், பார்டன், சைட், ஃபேவர். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு எல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா பொசசிவ் ப்ரொனவுன் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. she needs favor from you. ஓகேவா? she needs favor from you இந்த இடத்துல எங்கேயுமே பொசசிவ் ப்ரொனவுன் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் an apostrophe is not used in possessive pronouns. apostrophe யூஸ் பண்ண மாட்டாங்க. பொசசிவ் apostrophe எஸ் வந்து யூஸ்வலாக வந்து பொசசிவ்னஸை வந்து சொல்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் பொசசிவ் ப்ரொனவுன்ஸுக்கு வந்து ஆல்ரெடி அது பொசசிவ் ப்ரொனவுன். ஸோ அதனால அது கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொசசிவ் apostrophe எஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐ ஹாவ் அ கார். ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து என்னவா இருக்கும்? ஒரு கரெக்டான வேர்டாக இருக்கும். இட்ஸ் கலர் இஸ் ரெட். ஓகேவா? ஐ ஹாவ் அ கார், its color is red. ஓகேவா? ஸோ இது கரெக்ட். I have a car, its color is red.
ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரொனவுனோட டைப். ஓகேவா? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் ஆர் ஃபார்ம்டு பை ஆடிங் செல்ஃப் or selves, singular for self, plural for selves. ஓகேவா? இந்த மாதிரி பர்சனல் ப்ரொனவுன் கூட செல்ஃப் or selves ஆட் பண்ணும்போது அது வந்து என்னவா மாறும்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனா மாறும். எக்ஸாம்பிள் மை செல்ஃப், ஆர் செல்ஃப், இம் செல்ஃப், அர் செல்ஃப், தெம் செல்ஃப்ஸ். ஓகேவா? இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். அதாவது செல்ஃப், செல்ஃப்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா அது என்னவா மாறும்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனா மாறும். இதோட யூசஸ் என்னன்னா used after word like avail, resign, adapt, adjust, pride, enjoy. அதாவது இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்க வேர்ட்ஸ், இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்க வேர்ட்ஸையும் பார்த்துக்கோங்க. என்ஜாய், இன்ட்ரடியூஸ், ஆப்சென்ட், ஹர்ட், ஹவைல், டிஸ்கஸ், அடாப்ட், ரீகான்கைல், ப்ரைட். இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூடலாம் என்ன வரும்னா ஆஃப்டர் இந்த வேர்ட்ஸ்க்கு அப்புறம்லாம் என்ன வரும்னா நம்மளோட ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வரும். யூஸ்டு when the subject is affected by the action. அதாவது சப்ஜெக்ட் வந்து ஆக்ஷனால் அஃபெக்ட் ஆச்சுன்னா இது யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கட் மை செல்ஃப். சப்ஜெக்ட் வந்து ஒரு 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 சப்ஜெக்டே வந்து சப்ஜெக்டை பற்றி பேசும்பொழுது என்ன ஆகும்னா இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் ஃபார் எம்பசைசஸ். அதாவது ஐ வில் மை செல்ஃப் கம்ப்ளீட் மை ஒர்க். அதாவது ஒரு சப்ஜெக்டை வந்து எம்பசைஸ் பண்ணி சொல்லவும் என்ன யூஸ் பண்ணிப்பாங்கன்னா இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வந்து என்ன ஆகுனா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் ஆர் நாட் யூஸ் as subject unless a noun or pronoun precedes them. அதாவது ஒரு நவுனோ இல்ல ஒரு ப்ரொனவுனோ அதை ப்ரிசீட் ஆகாம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் என்னவா இருக்காது, சப்ஜெக்டா இருக்காது. ஐன்றது என்ன ஒரு நவுன். ஓகேவா? இந்த ஐன்றது ஒரு ப்ரொனவுன். ஐன்றது ஒரு ப்ரொனவுன். இந்த ப்ரொனவுன் வந்து சப்ஜெக்டா ஆக்ட் ஆகாம இந்த மை செல்ஃப் என்ன வராது, கூட சப்ஜெக்டா வராது. மை செல்ஃப் அப்படின்னு எப்பயுமே ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து ஒரு சப்ஜெக்ட், ஒரு ப்ளூரல் ஒரு ப்ரொனவுன் ஆர் ஒரு நவுன் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. சப்ஜெக்ட் வேர்ப்ஸ் லைக் சம் வேர்ப்ஸ் லைக் கீப், ஸ்டாப், turn, rest, hide do not takes reflexive pronoun. Some words இப்போ நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல பார்த்தோம்ல லைக் என்ஜாய், இன்ட்ரோடியூஸ், ஆப்சென்ட், ஹர்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் எடுத்துக்கும். அதுவே வந்து கீப், ஸ்டாப், டர்ன், ரெஸ்ட், ஹைட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன எடுத்துக்காதுன்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் எடுத்துக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, he hid behind the wall. நம்ம என்ன நினைச்சிருப்போம், he hide himself behind the wall அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யூஸ்வலா இங்கிலீஷ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்துருப்போம். பட் அப்படி வரக்கூடாது. he hide behind the wall, he hide himself behind the wallலாம் வரக்கூடாது. அதாவது இந்த வேர்ட்ஸ்க்கு அப்புறம்லாம் என்ன வரக்கூடாது, ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வரக்கூடாது. அதே மாதிரி ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ல இன்னொன்று என்னன்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் தான் வந்து டூவர் அண்ட் ரிசீவராகவே இருக்கும். ஓகேவா? ஐ இன்ட்ரடியூஸ்ட் மை செல்ஃப். அதாவது ஒரு சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டை பற்றியே தான் பேசுவாங்க. லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐ இன்ட்ரடியூஸ்ட் myself to the team. ஓகேவா? ஒரு டீமுக்கு வந்து என்ன நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்னவா இருக்கோ அதோடைய ரிஃப்ளெக்சிவா தான் என்ன இருக்கணும், இந்த ப்ரொனவுன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ இங்க இருந்து ஐ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப் இல்லாம ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப் இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஐனா அதோடைய ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனா எது இருக்கணும்னா மை செல்ஃப் தான் இருக்கணும். அதே மாதிரி he introduced himself தான் வரணுமே தவிர மை செல்ஃப், ஹர் செல்ஃப் இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து சப்ஜெக்டாவும் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் சப்ஜெக்ட் என்னவா இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வந்து ஆக்ட் ஆகணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் பாயிண்ட் டு ஸ்பெசிஃபிக் திங்ஸ். ஓகேவா? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிக் திங்ஸை வந்து பாயிண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் திஸ், தட், these, those, such, one, once. அதாவது இது, அது அப்படின்னு சொல்லிட்டு எதாச்சும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பாயிண்ட் பண்றது யூஸ் பண்ற ப்ரொனவுன்ஸ் தான் என்னன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ்ன்றது சிங்குலர் அண்ட் நியரா இருக்கக்கூடிய நவுன்ஸை வந்து பத்தி நம்ம பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அ பென். ஓகேவா? அதாவது திஸ் இஸ் அ பென். இந்த பென் வந்து இங்க பக்கத்துலயே இருக்கும். எங்கேயோ இருக்க இதை காமிச்சு திஸ் இஸ் அ பென்னு சொல்ல மாட்டோம். இங்க பக்கத்துல இருக்கிறதோ இல்லை என் கையில இருக்கிறத வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம், திஸ் இஸ் அ பென்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ளூரல் அண்ட் நியரா இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தீஸ் ஆர் பென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தீஸ் ஆர்னா பக்கத்துலயே இருக்கும். தீஸ் ஆர் பென்ஸ், தீஸ் ஆர் ஷாப்ஸ்ன்னு சொல்லிட்டு எதையாவது பாயிண்ட் பண்ணி பக்கத்துல இருக்கிற தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா தீஸ்ன்றது யூஸ் பண்ணுவோம். அதுவே தட் எங்க யூஸ் பண்ணுவோம்னா சிங்குலர் பட் அது ஃபார் அவே இருக்கும். தட் இஸ் அ ஹில், தட் இஸ் அ மவுண்டன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ இருக்க மவுண்டனை காமிச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா
டினோட் பண்ணுவோம். பக்கத்துலயே இருக்க மவுண்டெனையோ பக்கத்துலயே இருக்க ஹில் வந்து திஸ் இஸ் அ மவுண்டெயின், திஸ் இஸ் அ ஹில் அப்படிதான் சொல்லுவோமே தவிர that is a mountain, that is a hill அப்படின்னு சொல்றது கம்ப்ளீட்லி ராங். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தோஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா சேம் ப்ளூரல் அண்ட் ஃபாரா இருக்க திங்ஸ்க்காக நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தோஸ் ஆர் பென்ஸ், அதாவது பென்ஸ் அதெல்லாமே பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோமே தவிர தீஸ் ஆர் பென்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஃபாரவே இருக்கிறது கண்டிப்பா நம்ம எதை தான் யூஸ் பண்ணோம், தோஸ் யூஸ் பண்ணோம். அதுவே நியர்பையா இருக்கிறதுக்கு வந்து தீஸ் யூஸ் பண்ணோம் ஃபார் ப்ளூரல்ஸ். அதுவே சிங்குலர்னா திஸ் அண்ட் தட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கான டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்ஸ். ஓகேவா? ஒன்ஸ்க்கு வந்து இன்னொன்னு இருக்கு, ஒன்ஸ் இப்படியும் ஒரு டைப் இருக்கு. ஓகேவா? இது மூணும் நம்ம பார்த்துப்போம். ஐ லாஸ்ட் மை புக் பட் காட் ஒன் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். ஓகேவா? ஒன்ன்றதை வந்து நம்ம நிறைய விஷயமா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ன்றது ப்ரொனவுனாவும் யூஸ் ஆகும் அண்ட் அட்ஜெக்டிவாவும் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டூடெண்ட் வாஸ் present, ஒன் ஸ்டூடெண்ட் வாஸ் present. இந்த இடத்துல இது ப்ரொனவுனா ஆக்ட் ஆகுது. அதுவே ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் was absent அப்படின்னு இருக்கும் பொழுது இது வந்து இங்க அட்ஜெக்டிவ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட்டை டினோட் பண்றதுனால இது என்னவா மாறுது, அட்ஜெக்டிவா மாறுது. ஓகேவா? அதுவே இன்னும் இருக்கு ஒன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒன்ஸ்ன்றது எப்படின்னா ஒன் ஷுட் டூ ஒன்ஸ் டியூட்டின்னு வருமா, டியூட்டிஸ்ன்னு வருமா, ஆர் ஒன் ஷுட் டூ ஒன்ஸ் டியூட்டிஸ் அப்படின்னு வருமா? இங்க பாருங்க ஒன்ன்றது சப்ஜெக்ட். ஓகேவா? இந்த சப்ஜெக்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும் பொழுது இந்த ஒன்ஸ் போடக்கூடாது. இந்த ஒன்ஸ் என்னன்னா இதுடைய ப்ளூரல் ஃபார்ம். ஓகேவா? இந்த ஒன்ஸ் தான் வந்து என்னன்னா இதை வந்து டினோட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி. ஓகேவா? ஒன் அப்படின்ற சப்ஜெக்டை டினோட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்ன்றதுனால அப்போஸ்ட்ரோஃபி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுனால பொசிஷனை வந்து இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டு சொல்லணும். ஓகேவா? ஒன் ஷுட் டூ ஒன்ஸ் டியூட்டிஸ். ஓகேவா? அதுவே இந்த ஒன்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணணும்னா எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஐ டோன்ட் வாண்ட் ப்ளூ பென், ஐ வாண்ட் ரெட் ஒன். அதாவது எனக்கு ப்ளூ பென் வேண்டாம், எனக்கு ரெட் ஒன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்குலரா சொல்லும் பொழுது ஒன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ஐ டோன்ட் வாண்ட் ப்ளூ பென்ஸ், ஐ வாண்ட் ரெட் ஒன்ஸ். இப்போ இந்த மாதிரி ப்ளூரல்ல சொல்லும்போது இந்த ஒன்ஸ் யூஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒன் வந்து ரெண்டு ஆக்ட் ஆகும், லைக் ப்ரொனவுனாவும் ஆக்ட் ஆகும், அட்ஜெக்டிவாவும் ஆக்ட் ஆகும். அதே ஒன்ஸ் அது எதுக்காக யூஸ் ஆகும்னா அந்த ப்ரொனவுன் ஆர் அட்ஜெக்டிவ், அந்த ப்ரொனவுன் வந்து சிங்குலர் ப்ளூரலா வந்திருந்ததுன்னா, அதாவது ப்ளூரலா டினோட் பண்ணும்பொழுது ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். அதுவே பொசிஷனா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும்பொழுது அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்ட ஒன்ஸை யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் ஒன்று இருக்கு, சச் யூஸ்ட் ஆஸ் அ சப்ஸ்டிடியூட் ஃபார் அ நவுன். ஓகேவா? இதுவும் சச்சும் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா நவுனுடைய ஒன் ஆஃப் த சப்ஸ்டிடியூட்டாக தான். எக்ஸாம்பிள், ஐ எம் அ டீச்சர் அண்ட் ஆஸ் சச் ஐ ஷுட் பி அன்பயாஸ்ட். அதாவது நான் ஒரு டீச்சர், அதனால நான் வந்து என்ன பண்ணக்கூடாது, நான் வந்து என்னவா இருக்கக்கூடாது, பயாஸ்டா இருக்கக்கூடாது, நான் வந்து அன்பயாஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது இந்த நவுனுக்கு வந்து ஒரு சப்ஸ்டிடியூட்டா அது ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எரர் ஸ்பாட்ல ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடியது தான் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுனை வச்சு நிறைய எரர் ஸ்பாட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ரிலேட்டிவ் ப்ரொனவுன் relates a class to a noun or pronoun. ஓகேவா? ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து எப்படின்னா ஒரு நவுனா ஒரு ப்ரொனவுனை வந்து ரிலேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், எது ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா who, whom, which, that, whose. who இது கூட ஓரளவுக்கு ரிலேட் ஆயிடும். பட் நம்மளுக்கு டவுட் எங்க வரும்னா which and thatக்கு மட்டும் எங்க நம்ம என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியாம நம்ம வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம இப்ப பாத்துருவோம்.
who subject for humans ஓகேவா அதுவே whomனா ஆப்ஜெக்ட் ஃபார் ஹியூமன்ஸ் whoன்றது சிம்பிள் whoன்றது வந்து சப்ஜெக்டிவா வரும் ஓகேவா சப்ஜெக்டிவ் டினோட் பண்ற மாதிரி வரும் whomன்றது ஆப்ஜெக்டிவ் டினோட் பண்ற மாதிரி வரும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா whoன்றது சப்ஜெக்டிவ் டினோட் பண்றதுனால நம்ம என்ன இது பண்ணிக்கலாம்னா எக்ஸாம்பிள் இங்க போடுறேன் பாருங்க the women who இப்போ இந்த இடத்துல உமன்ன்றது தான் வந்து சப்ஜெக்ட் ஸோ இந்த விமனை டினோட் பண்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா who called yesterday is here ஸோ இந்த விமன் தான் சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்டை டினோட் பண்றதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும் who யூஸ் பண்ணணும் அதுவே whom பாருங்க whom என்னும் பொழுதே யாரை அப்படின்ற மீனிங் வரும் யாரைனாலே அவங்க வந்து ஆப்ஜெக்டிவா தான் போவாங்க ஓகேவா whom should I address this letter to அப்படின்னு இருக்கு ஓகேவா யாருக்கு வந்து இந்த லெட்டரை நான் கொடுக்கணும் யாருக்கு அப்ப அவங்களே என்னவா மாறிடுவாங்கன்னா ஆப்ஜெக்டிவ் நீங்க ஒன்ஸ் ஒரு சென்டென்ஸை படிச்சு பாருங்க ஓகேவா who ஆர் whom எங்க போடணும்னா சப்ஜெக்டிவா டினோட் பண்ற வேர்ட் மாதிரி சப்ஜெக்டிவ் டினோட் பண்ற இடத்துல நம்ம who போட்டுக்கலாம் ஓகேவா அதுவே ஆப்ஜெக்டிவ் டினோட் பண்ற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா whom போட்டுக்கலாம் ஓகேவா இன்னொன்னு என்னன்னா who-வை ஃபாலோ பண்ணி verb வரும் ஓகேவா who ஃபாலோ பண்ணி verb வரும் அதே whom ஃபாலோ பண்ணி ஒரு கிளாஸ் வரும் கிளாஸ்னா ஒண்ணும் இல்லை அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் அண்ட் ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ஒரு verb வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க the woman who கால்டுன்றது இங்க என்ன கால்டுன்றது ஒரு verb ஓகேவா who ஃபாலோ பண்ணி ஒரு verb வரும் அதுவே whom ஃபாலோ பண்ணி ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சப்ஜெக்ட் ஒரு verb அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா வரும் ஃபார் எக்ஸாம்பிள் whom should verb I address அதாவது இங்க ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் ஒரு verb வந்திருக்கு ஓகேவா ஒரு கிளாஸ் டினோட் பண்ணும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் which and that பார்த்துருவோம் அதுக்கப்புறம் வந்து whose பார்ப்போம் ஓகேவா whose வந்து ரொம்ப சிம்பிள் தான் whoseனாலே வந்து ஒரு பொசிஷனை சொல்லும் ஓகேவா whose pen is this அப்படின்னா இந்த பென் யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அது அவங்களுடையது அப்படின்ற ஒரு பொசிஷன் வருது இல்லை ஸோ நம்ம அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா whose யூஸ் பண்ணிக்கலாம் whoseன்றது யூஸ்வலாகவே நம்ம கரெக்டாக போட்டுருவோம் ஸோ whose அவ்வளோ பெரிய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணாது ஸோ நம்ம which and that பார்ப்போம் which வந்து யூஸ்வலாக ஃபார் திங்ஸ் அனிமல்ஸ் இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவோம் தட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா தட் வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ் வேர்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா தட் யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம் I bought a pen ஓகேவா I bought a pen which or that is red color ஓகேவா which or that is red color ன்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன சொன்னேன்னா which வந்து ஒரு மீனிங்ஃபுல் கம்ப்ளீட் சென்டென்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க தட் வந்து ஒரு இன்கம்ப்ளீட் அண்ட் மீனிங்லெஸ் சென்டென்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அதாவது இன்கம்ப்ளீட்டாலே அதுக்கு ஒரு மீனிங் ஃபுல்ஃபில் ஆகாது ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிப்போம்னா தட் யூஸ் பண்ணிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் I bought a pen which or that is red color இந்த இடத்துல கம்ப்ளீட்டா சென்டென்ஸ் உடைய மீனிங் வந்து நமக்கு புரியுது ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் which யூஸ் பண்ணிக்கலாம் I bought a pen which is red in color அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் which is red color ஓகேவா நெக்ஸ்ட் இந்த இடத்துல all that or which glitters are not gold இந்த இடத்துல பாருங்க இது ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் மாதிரி இருக்கு ஓகேவா எல்லாமே சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட் ஏத்த மாதிரி அரேஞ்ச் இருக்குன்னா கண்டிப்பா இல்லை ஓகேவா ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு all that glitters are not gold அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் வெரி சிம்பிள் which வந்து எப்போ யூஸ் பண்ணோம்னா ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணா இதை ஒரு க்ளூவாவே வச்சு நம்ம which and that எங்க பிளேஸ் பண்ணலாம்னு பார்த்துருவோம் ஒன்ஸ் வந்து ஒரு எரர் ஸ்பாட் கொஸ்டின் வருதுன்னா அந்த இடத்துல which or that அந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்குன்னா கரெக்டாக பார்த்துருங்க இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸா இந்த மீனிங்ஃபுல் சென்டென்ஸ்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் which யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் இல்லையா ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது which யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணிக்கணும் இதையே ஒரு க்ளூவாக வச்சு அந்த இடத்துல கரெக்ட் பண்ணிக்கணும் ஓகேவா ஓகே இந்த இடத்துல which and that என்னன்னா மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் இருந்தால் which யூஸ் பண்ணணும் இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ்க்கு வந்து that யூஸ் பண்ணணும் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் அதாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ்னா ஒன்றும் கிடையாது பெஸ்ட் worst அதுக்கப்புறம் வந்து சீப்பஸ்ட் ஹையஸ்ட் இந்த மாதிரி
மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ்க்கும் நம்ம என்ன பண்ணணும்னா that தான் யூஸ் பண்ணணும். அண்ட் வேர்ட்ஸ் லைக் எவ்ரிதிங், நத்திங், த ஒன்லி, த சேம், ஆல், எனிதிங், நத்திங் அப்படின்ற வேர்ட்ஸாக இருக்கும்ல, ஸோ அந்த வேர்ட்ஸ் கூட என்ன யூஸ் பண்ணிக்கணும்னா நம்ம that தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொனவுனுடைய டைப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். 5 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி 1 டைப் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் இன்னும் இருக்க ஒரு 5 டைப்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் 5 டைப்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, நீங்கள் இப்போ டீச் பண்ண எல்லா ரூல்ஸ், எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து கீப் ஆன் ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டாபிக் எல்லாமே எரர் ஸ்பாட் அண்ட் சென்டென்ஸ் கரெக்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும்ல, அந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த டாப்பிக்கில் நான் இன்னைக்கு டீச் பண்ணது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனல் அவைலபிளா இருக்கு, அங்க போய் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யர் டைம். தேங்க்யூ so much.